மகம் ஜகத்தை ஆளும் என்கிறார்களே, மகம் நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன சிறப்பம்சம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். மகம் ஜகத்தினை ஆளும்னு சொல்றது எல்லா மாதங்களிலும் பிறக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு அல்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த மாசி மகத்திலே பிறந்தவர்கள்தான் ஜகத்தினை ஆள்கின்ற திறனை பெற்றிருப்பார்கள் என்று நம்முடைய ஜோதிட விதிகளானது தெளிவாகவே சொல்கிறது. பொதுவாக பார்த்தோம்னா எல்லா மாதங்களிலும், அதாவது சாதாரணமாகவே மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சிம்ம ராசிக்குள்ளாக இடம்பெற்றிருக்கும். அந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு தன்னம்பிக்கை, தான் செய்வது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது அவர்களிடத்திலே நிறைந்திருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகம் நட்சத்திரம் என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? பௌர்ணமி நாளில்தான் வரும். அதாவது சூரியனானவர் கும்பராசியிலும் சந்திரனானவர் அந்த சிம்ம ராசியிலும் இடம்பெற்றிருக்கின்ற நேர் 7 அப்படின்னு சொல்லுவா, 7ஆம் பாவம்னு சொல்லுவா. இந்த நேரத்திலே பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி என்பது சம்பவிக்கும். பொதுவாகவே பௌர்ணமி நாளிலே பிறப்பவர்கள் அரச யோகத்தினை கொண்டிருப்பார்கள், ஒரு செல்வ யோகத்தினை கொண்டிருப்பார்கள் என்பது ஜோதிட விதி. இது போக இந்த மாசி மகம் என்று வரும் பொழுது அப்படி என்ன சார் சிறப்பம்சம்னு கேட்டோம்னா, இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனானவர் அந்த ராசியிலிருந்து நேர் 7வது ராசியிலே சஞ்சரிப்பார். நேர் 7ஆம் பாவம் என்பது மக்கள் தொடர்பினை குறிக்கும். அதுவும் பொதுமக்களோடு மக்களாக இணைந்து பழக வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமானது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம், சார் சிம்ம ராசியில மக நட்சத்திரம் இருக்கு, பூர நட்சத்திரம் இருக்கு, உத்திர நட்சத்திரம் இருக்கு, இப்படி 3 நட்சத்திரம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி மகத்திற்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மகம் என்பது கேத்துவினுடைய தாக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம், பூரம் என்பது சுக்கிரனுடைய தாக்கத்தினையும், உத்திரம் என்பது சூரியனுடைய தாக்கத்தினையுமே பெற்றது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் என்று வரும் பொழுது அவர்கள் சுக்கிரன் பிளஸ் சூரியன் காம்பினேஷன்ல இருப்பா. சுக்கிரன் என்பது வெறும் ஆடம்பர பிரியர்களாக இருப்பார்கள். அதாவது தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு நிறைய செல்வ வளத்தினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கும். அதே போல் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்த சிம்மராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ரொம்பவுமே சுய கௌரவம்ங்கிறத பாப்பா, வெறும் கௌரவம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவார்கள். ஆனால் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் பார்த்தோம்னா இந்த கேத்துவினுடைய ஞானத்தினையும் பெற்றிருப்பார்கள். கேத்துவினுடைய ஞானத்தினை பெற்று தன்னலம் கருதாது பொதுமக்களுக்காக மக்களோடு மக்களாக இருந்து சிந்தித்து தங்களால் இயன்ற பொது சேவையை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமானது இந்த மாசி மகத்திலே உதித்த அத்தனை பேருக்குமே இருக்கும். நம்ம உதாரணத்திற்கு சொல்லணும் சொன்னா, நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட மாசி மகத்திலே உதித்தவர்கள் தான். அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு பார்த்தாலும் இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய மகம் நட்சத்திரம் தான். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் அல்லவா. இப்படி தன்னலம் கருதாது மற்றவர்களினுடைய நலத்திற்காக வாழக்கூடிய அந்த தன்மையை இந்த மாசி மக நாள் என்பது கொடுத்து விடுகிறது. இந்த மாசி மகத்திலே பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஆளுமை திறன் என்பதோடு பொதுமக்கள் சேவை மற்றும் சரியாக திட்டமிட்டு செயல்படுதல், இது போன்ற எண்ணங்கள், அந்த தலைமை பதவிக்கு உரிய தகுதிகள் அத்தனையும் தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறது. அதனால தான் இது எப்படி சொன்னான்னு பார்த்தோம்னா, இந்த மகத்தினில் பிறந்தார் ஜனங்களின் அகத்தினை ஆழ்வார்னு சொன்னான். எப்படி? மகத்தினில் பிறந்தார் ஜனங்களினுடைய அகத்தினை, அதாவது மக்கள் மனதிலே இடம் பிடிப்பார்கள். இந்த ஜனங்களினுடைய அகத்தினை ஆழ்வார் என்பதுதான் ஜகத்தினை ஆழ்வார் என்று மாறி வந்திருக்கிறது அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மாசி மகத்தினுடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம். மாசி மாதம் என்பது மிகவும் உயர்ந்த, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மையை தரக்கூடிய மாதம். ஸ்திரத்தன்மைன்னு சொன்னா அசையாமல் நிற்பது அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த சூரியன் சந்திரன் ஆகிய 2 கிரகங்களுமே, அதிலும் சந்திரன் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாளானது, இந்த நாள் அதாவது சூரியனும் ஒரு ஸ்திர ராசியிலே
சந்திரனும் ஒரு ஸ்திர ராசியிலே என்று, அதுவும் இந்த 12 ராசிகளிலும் பார்த்தோம்னா அந்த ஆளுமை திறனை தரக்கூடியது இந்த சிம்மம். அதற்கு இணையான ஒரு பலம் பெற்றது பார்த்தோம்னா கும்பம். இந்த 2 ராசிகளிலே கண்ணுக்கு தெரிகின்ற இந்த 2 கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் இடம்பெற்றிருக்க, அதிலும் மனோகாரகனாகிய சந்திரன் ஆன்மகாரகனாகிய அந்த சூரியனுடைய வீட்டிலேயே முழு நிலவாக பரிணமிக்கக்கூடிய நாளாக இந்த மாசி மக நாள் பார்க்கப்படுகிறது. ஆக ஆன்மகாரகனும் பலம் பெற்றிருக்கிறான், மனோகாரகனும் பலம் பெற்றிருக்கிறான். பித்ருகாரகன் சூரியனுடைய வீட்டிலே சந்திரன், மாத்திருக்காரகனாகிய சந்திரனானவர் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஒரு மாதம்தான். அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேத்துவினுடைய தாக்கத்தினை பெற்ற, அதாவது ஞானகாரகன்னே கேத்துவினை சொல்வார். அந்த ஞானகாரகனாகிய கேத்துவினுடைய மகா நட்சத்திர காலிலே நிற்கும் பொழுது அந்த நாளிலே பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுமே இவர்கள் தங்களை சுற்றி ஒரு சிறு கூட்டத்தையாவது நிர்வகிக்கின்ற திறனை பெற்றிருப்பார்கள். தங்களுக்குரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு மற்ற கிரகங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற பட்சத்திலே மிக உயர்ந்த பதவியினை வகிப்பார்கள். அதுபோக தங்களை சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த குடும்பம் எடுத்துட்டா, அந்த குடும்பத்தில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அந்த 50 பேரையும் ஆளுகின்ற ஒரு திறனை பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக மகத்தினில் பிறந்தார் ஜகத்தினை ஆழ்வார் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்துத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.